அந்த 7 என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடம். சப்த லோகங்கள்னு சொல்கிறோம். 7 உலகங்கள், சப்த சாகரம், 7 கடல், சப்த மலைகள், 7 மலை, 7 உலகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், பாதாளலோகம் என்று அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தோம்னா 7 உலகங்கள், 7 7 7 என்று. ராமாயணத்திலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்க ராமபிரான் நுட்பமாக கவனிக்கணும். அந்த வனராமரங்கள் 7ஐயும் தன்னுடைய அம்பாலை துளைத்தான் என்று நாம் ராமாயணத்தில் படிக்கிறோம். ஆகையினால் 7 என்பதற்கு ஒரு அற்புதமான இடமானது நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கின்றது. ஆகையினால்தான் இவர்கள் 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அந்த ஸ்ரீ அக்ரஹாரம்ங்கிறத நீங்கள் அப்படியே தமிழில் எழுதி பாருங்கள். ஸ்ரீ அக்ரஹாரம் எவ்வளோ எழுத்து வருது? 7 வரும். அதே மாதிரி கீர்த்தி வாசன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி பாருங்கள், அதுலேயும் இங்கே 7ன்னு வரும். எனவே 7 என்பதற்கு ஒரு முக்கியமான தொடர்பானது இருக்கின்றது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ராமநாமத்தினுடைய பெருமையை பற்றி நீ ஒரு 5 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ராமநாமத்தினுடைய பெருமையை பேசணும்னு சொன்னாக்க அதை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம்.